ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுடிஸ் பைட். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கடல வடை சதக்குப்பை கீரையை வச்சு செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1.5 மணி நேரம் கடலப்பருப்பை ஊற வச்சுருக்கேன். 1/2 கிலோ பருப்பு எடுத்திருக்கேன். இதை நம்ம தண்ணி வடிகட்டிட்டு குறைன்னு அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். நான் மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். நீங்கள் இன்னும் கிரைண்டர்லேயும் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு குறைன்னு கட்டியாக அரைச்சிக்கிட்டு வந்தால் போதும். இப்போ இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், சதக்குப்பைக்கீரை, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துடுறேன். இதில் நீங்கள் பூண்டை தட்டி போட்டாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பை நுணுக்கி போடுவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பா சாப்பிடாது, அதனால நான் போடல. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்குங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் இந்த கீரை தான் ஹைலைட்டாக இருக்கணும், அதனால் ஜாஸ்தியாகவே எடுத்திருக்கேன். நான் ஒரு கட்டு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். சிம்பிளான டிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சட்டியில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் நான் உளுத்த வடை போட்டு எடுத்தேன். அதே எண்ணெய் தான். அந்த உளுத்த வடையை முடிச்சு இதே எண்ணெயில் கடலை வடை செய்ய போகிறேன். நீங்கள் எப்பயும் போல் தட்டி தட்டி போட்டுக்கலாம். நான் 2 மாதிரியும் பண்ணுவேன். தட்டியும் போடுவேன், அப்படியே போண்டா மாதிரி கிள்ளியும் போட்டுருவேன். அதுவும் நல்லாயிருக்கும். இது ரொம்ப குண்டாக போடாமல் கொஞ்சம் மெலிசாக தட்டி போடுங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கர்நாடகாவில் வடை அப்படின்னாவே கடல வடையில் இந்த கீரையை சேர்ப்பாங்க. அதே மாதிரி ஹோட்டல்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கடல வடை தான் இருக்கும். இதை வச்சு தான் இட்லி, தோசை எல்லாமே சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்கும். இந்த சதக்குப்பை கீரையில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. நான் இது சீசன்ட்டு இல்லை, எல்லா டைம்லையுமே கிடைக்கும். இது இங்கே ஒரு எப்பயுமே இருக்கிற கீரைன்ற மாதிரி கொத்தமல்லி மாதிரியே இதாகிடுச்சு. எல்லா பொருளுக்குமே கீரை குழம்புக்கு கூடமே சேர்ப்பாங்க. பொரியலெல்லாம் நான் செய்வாங்க, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெலிவரி ஆகிருக்கிற பெண்களுக்கு இது பொரியல் பண்ணி கொடுப்பாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பால் ஊறுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பாருங்கள், இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. வடையும் நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டுருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது ரெடி ஆகிடும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் இன்னும் 2 நிமிஷத்துக்கு ஹீட் ஆகட்டும். ஏன்னா வடை போட்டு அது கொஞ்சம் கூல் டவுன் ஆகிருக்கும், அதனால தான். இப்போ நல்லா ஹீட் ஆன உடனே இன்னொரு பேட்ச் வடையை போட்டுக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக போடுறேன். நாங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக சாப்பிடுவோம், அதனால் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகட்டும்னு மெலிசாக தட்டி குட்டி குட்டியாக போடுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதுவுமே 2 சைடு நல்லா கோல்டு கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சதக்குப்பை கீரையில் நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம். நீங்கள் வேறு என்ன மாதிரி டிஷ்ஷஸ் வேணும்னுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ இது கோல்டு கலராக மாறிட்டுருக்கு. இதை நான் மொல்லமாக திருப்பி விட்டுறேன். இது 2 சைடுமே கோல்டன் கலர் ஆன உடனே இதை நம்ம எடுத்துடலாம். இந்த கீரை நிறைய வெங்காயம்லாம் போட்டு செய்கிறதுனால 1/2 கிலோ
கடலப்பருப்புக்கு வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 45 வடை வந்துச்சு. இந்த சைஸில், இந்த சின்ன சைஸில். குவான்டிட்டியும் ஜாஸ்தியாக கிடைக்கும். இப்போ ஃபுல்லாக எடுத்துட்டேன். நான் வந்து கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் மாவு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். ஈவினிங் செஞ்சுக்குவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.